செய்தியினுடைய கண்டினியூவேஷன். ஸோ பீட்டர் பார்ட் 1 பார்த்துட்டோம். இன்றைக்கி பீட்டர் பார்ட் 2. அப்போது பீட்டர் எப்படி இருந்தார், இன்றைக்கி பேதுரு எப்படி மாற்றப்பட்டார், தேவன் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு வந்தார். ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம பேதுருவை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேற்று சாயந்தரம் எங்கள் வீட்டில் உட்காந்து பைபிள்லாம் வாசித்து, ஏன்னா காலையிலேருந்து விளாண்டுட்டாங்க, ஒன்றும் பேச முடியல. ஸோ ஈவினிங் எல்லா பிள்ளைகளையும் கூட்டு உட்கார வச்சு பைபிள்லாம் வாசித்ததுக்கப்புறம் இன்றைக்கி எடுக்க போகிற செய்தியை அவங்கக்கிட்ட சொல்லி ரிஹர்சல் பார்த்தாச்சு. ஏன்னா எப்படி அவங்க வெளியில் தான் உட்காந்துருப்பாங்க, நம்ம சொல்லிட்டா எனக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் நல்லா மனப்பாடம் ஆயிரும் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு பேதுரு எப்படி இருந்தார் அப்படின்றத குயிக்காக பார்ப்போம். அதே போல் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான சாட்சி, இதை குறித்த ஒரு சாட்சி, அப்புறம் சில ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், பீட்டரோட வாழ்க்கையில் இந்த சில காரியங்கள் சம்பந்தமான வரலாற்று குறிப்புகள், அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போது பெந்தகோஸ்தே நாள் வருது. பெந்தகோஸ்தே நாள் நம்ம எல்லாருக்கும் இது எல்லாமே பழக்கமான காரியங்கள். கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு 11 அப்போஸ்தலர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து நிறைய சீஷர்களும் மரியாள் எல்லாமே அந்த இடத்துல மேல் வீட்டு அறையில் கூடியிருக்காங்க. அப்போது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அது எங்கே இருக்குது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஸோ ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படுறார். கிட்டத்தட்ட 120 பேர் அங்கே இருந்தாங்க. 120 பேர் மேலேயும் ஆவியானவர் இறங்கி வருகிறார். அவர் மேலே இறங்கி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அளிக்கப்பட்ட வரத்தின்படியே பற்பல பாஷைகள், அந்நிய பாஷை வேறு, பற்பல பாஷைகள் வேறு. இங்கே இவங்க பேசுனது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக எனக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் தெரியும். ஆனால் ஆவியானவர் இறங்கும்போது நான் தெலுங்கு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சுத்தமாக அந்த லாங்குவேஜ் தெரியாது. பட் இந்த உலகத்தில் பேசப்படுற வேறு ஏதோ ஒரு மொழியில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை பற்பல பாஷைன்னு சொல்வோம். வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல அவர்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினாங்க. அதனால தான் அங்கே பல தேசத்துலேருந்து கூடி வந்த ஜனங்கள் ஆச்சரியமாக சொல்கிறாங்க, பேசுகிறவங்க எல்லாரும் கலிலேயர், அவங்க எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ் தான். ஆனால் இங்கே இவங்க எல்லாம் பேசுகிறாங்க, நாம் எல்லாரும் நம்ம சொந்த பாஷையில் அது கேட்கிறோமே. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு லாங்குவேஜில் அவங்க பேசுகிறாங்க. வந்திருந்த எல்லா ஜனங்களும் அவர்கள் சொல்கிறதை கேட்க முடிந்தது. அவங்களால நான் யோசிச்சு பாருங்கள், ஒரு 120 பேர் பேசுகிறாங்க, அப்போஸ்தலர்கள் மட்டும் இல்லைங்க, ஏன்னா எல்லாரும் பேசுகிறாங்க. ஜனங்களுக்கு அவங்கவுங்க லாங்குவேஜ் தெளிவாக கேட்டிருக்கு. இப்போ நாமளே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு லாங்குவேஜில் பேசினாலே ஒன்றும் புரியாது, என்ன கயமையான சத்தமாக இருக்குன்னு. அதுதான் ஆவியானவருடைய காரியம். ஆவியானவர் இறங்கி பேசும்போது எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அப்படி இருக்கும்போது சில பேர் ஆச்சரியப்படுறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா இவங்க குடித்து வெறித்து போதையில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஜனங்கள் பலதரப்பட்ட கமெண்ட் அங்கே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எல்லாரை பற்றியும் தான் ஜனங்கள் பேசுகிறாங்க. எல்லாரும் தான் அங்கே அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தான் பற்பல பாஷையை பேசுகிறாங்க. பேதுரு தான் முதலாவதாக எழுந்திருந்து பிரசங்கம் பண்ண தொடங்குறாரு. ஸோ பேதுரு கிட்ட இயல்பாக இருந்த ஸ்பாவம் மாற்றப்படலை. ஆனால் இப்போ பேதுரு பேசுகிறாரு, அதில் குழப்பம் இல்லை, தெளிவாக பேசுகிறாரு. வசனங்களை கோட் பண்ணி பேசுகிறாரு. யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை குறித்து பேசுகிறாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறாரு. தெளிவாக பேசுகிறாரு, கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுகிறார். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்னாடியும் பேதுரு பேசியிருக்காரு. அது இந்த அளவுக்கு எடுபடுகிற காரியமாக இல்லை. தனக்கு தோன்றினதை எல்லாம் பேசினார். ஆனால் இப்போது எதை பேசணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும்னு கரெக்டாக ஆவியானோட கைடன்ஸில் பேதுரு பேசுகிறத பார்க்க முடியுது. அதே போல் பேதுரு அந்த இடத்துல பேசும்போது இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். ஸோ வாசிக்கலை, நான் உங்களுக்கு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேதுரு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்ட போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர்னா கூடி வந்த ஜனங்கள் எவ்வளோ பேராக இருந்திருப்பாங்க? மினிமம் ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்களா? ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம், பண்டிகைக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. ஸோ மினிமமாக சொல்ல போனால் கூட ஒரு 10,000 பேராவது அங்கே இருந்திருக்கணும். இவங்க மேல் வீட்டு அறையில் நின்று கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. மாடியில் ஒரு பால்கனியில் நின்று பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்கலாம், இல்லை தெருக்களாக இருக்கலாம், ஜனங்கள் கூடி நின்று கேட்குறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு.
அதை தெளிவாக கேட்டு 3000 பேர் ரட்சிக்கவே பட்டிருக்காங்கன்னா எவ்வளோ சவுண்டாக பேதுரு பேசியிருக்கணும். அங்கே மைக் இல்லை, ஸ்பீக்கர் செட் இல்லை, எதுவுமே இல்லை. வெறுமன தன்னுடைய சுய வாய்ஸில் பேதுரு பேசுகிறாரு. அத்தனை ஜனங்களாலும் தெளிவாக கேட்க முடிஞ்சுதுன்னா அப்போ அவருடைய சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் பாருங்கள். இது சாதாரணமாக யாராலையும் முடியாது. ஆவியானவர் இறங்கினா அது நடக்கும். ஆவியானவர் இறங்கினா உங்கள் வாய்ஸ் மாறும், உங்கள் டோன் மாறும், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க. சிங்கத்தின் கெர்ஜனையை போல தான் அது இருக்கும். ஏன்னா சிங்கம் கெர்ஜிக்கிறது 8 கிலோமீட்டர் தாண்டி கேட்குமா. ஒரு எக்காலத்தை நீங்கள் ஊதுனீங்க அப்படின்னா 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் கேட்குமா. ஸோ அந்த இடத்துல பேதுரு ஒரு எக்காலத்தை போல தொனித்தார், எக்கால சத்தமாக தொனித்தார். ஆவியானவர் இறங்கும் போது இதுதான் நடக்கும். நீங்கள் சாதாரணமாக உங்கள் வாய்ஸ் வராது, சாஃப்டாக பேசுவாங்க. அபிஷேகம் இறங்கும் போது அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வரும் பாருங்கள், அது உங்கள் அடி வயிற்றுலேருந்து வரும். த கட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வரும், இங்கேருந்து வராது, இங்கே உங்கள் உள்ளே இருந்து அந்த சத்தம் வெளியே வரும். ஸோ அதுதான் அந்த இடத்துல பேதுருவுக்கு நடந்தது, மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் நடந்தது. ஒரு எக்காலத்தை போல, ஒரு சிங்கத்தின் கெர்ஜனையை போல அந்த இடத்துல பேதுரு முழங்கினதை பார்க்க முடிகிறது. நமக்கு வசனம் இருக்குல்ல, சிங்கம் கெர்ஜிக்கும் போது யார் பயப்படாமல் இருப்பாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் பேசும்போது யார் செவி கொடாமல் இருப்பார்கள். அப்படித்தான் அன்னைக்கு அவங்க பேசினாங்க. எல்லாரும் ஸ்தம்பித்து நின்று போனார்கள். ஸோ ஆவியானவர் இறங்கினா உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் மாற்றப்படும். பேசுறது நீங்க இல்லை, பரிசுத்த ஆவியானவர். ஸோ அந்த இடத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். சபை உருவாக்கப்படுது. பேதுரு அதற்கு தலைவராக இருக்கிறார். ஸோ சபை உருவாக்கப்பட்டாச்சு, எல்லாம் வராங்க, அப்பம் பிட்கிறாங்க, தினம் ஜெபம் பண்ணுறாங்க, இந்த காரியங்கள் நடக்குது. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு என்ன பண்ணுறாரு, பேதுருவும் யோவானும் அடுத்த அதிகாரத்திலேயே அவங்க அந்த அலங்காரமான வாசலுக்கு ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில் அவங்க வந்து ஜெபிக்கிறதுக்காக தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பிறவியிலேயே முடவனாக இருக்கிற ஒருத்தன் அந்த அலங்கார வாசலில் உட்காந்துருக்கிறான். இவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்குறான். அப்போ பேதுரு யோவான் என்ன சொல்கிறாங்க, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. அங்கேயும் பேதுரு தான் பேசியிருப்பார். அந்த குயிக் இன்ஸ்டன்ட் வந்து பேதுரு கிட்ட இருந்துச்சு. வேக வேகமாக சான்ஸே கொடுக்கக்கூடாது. பிசாசு பேசுகிறதுக்கோ இல்லை செயல்படுறதுக்கோ இடம்கே கொடுக்கக்கூடாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா டக்குன்னு செயல்படணும். நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரெஷியஸான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு நிமிஷம் தாமதிக்கும் போது வேறு மாதிரி சூழ்நிலைகள் மாறிடும். ஸோ இப்போயும் பேதுரு தான் பேசுகிறாரு. பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. விடும்போது அவன் பலன் அடைந்து துள்ளி குதித்து, ஸோ அங்கே ஒரு அற்புதத்தை பேதுரு செய்கிறாரு. அது அவன் என்ன பண்ணுறான், சந்தோஷமாக ஆலயத்துக்குள்ளே போகிறான். இதுதான் நீங்கள் நோட் பண்ணும். கால் நல்லானோடனே என் வீட்டை பார்க்க போகிறேன், குடும்பத்தை பார்க்க போகிறேன்னு போகலை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் போக வேண்டிய இடம் ஆலயம். அவருக்கு நன்றி செலுத்த அங்கே போகணும். நமக்கு ஒரு அற்புதம் நடந்த உடனே உலகத்தின் மேலே கண் பார்வை போய்விடுகிறது. அன்றைக்கி நீ என்ன பேசுன பாரு, உன்கிட்ட வந்து காட்டுறேன் பாரு, எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தது. வேண்டாம், அற்புதத்தை செய்த கர்த்தரை மாத்திரம் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸோ பேதுரும் யோவானும் அதன் பிறகு நிறைய இடத்துல போய் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கோவம் வருது. இவங்க என்ன இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஒரு குரூப் இருந்துச்சு இல்லையா. ஸோ அவர்கள் எவ்வளவோ இவர்களை ஒடுக்குவதை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு கிளான்ஸில் சொல்லிகிட்டே போகிறேன். நிறைய ஒடுக்குவாங்க. பேதுருவையும் யோவானையும் கூட்டு வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாத. பர்டிகுலராக என்ன சொல்லணும், நீ என்ன வேணாலும் பேசு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாத. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னால் அங்கே இருக்கிற பிசாசு டிஸ்டர்ப் ஆகும். இன்றைக்கும் அதை தான் சொல்லுவேன். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள், ஆனால் தேவனுடைய நாமத்தை சொல்ல தயக்கப்படாதீர்கள். எங்கேயா இருந்தாலும் எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு கர்த்தருடைய நாமத்தில் இருக்குது. ஸோ அவர் நாமத்தை சொன்னாலே போதும், ஒன்று வேணாம், நாமத்தை சொன்னாலே அந்த செயல்பாடு அங்கே நடக்கும். அதனால பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க. இல்லை நீ வந்து இந்த நாமத்தை அறிக்கை பண்ணாது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேதுரும் யோவானும் தைரியமாக பலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்ததை பார்க்க முடிகிறது. ஸோ அவ்வளவு தைரியம், அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இவங்க போய் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசித்தம் பண்ணதை பார்க்க முடியுது. ஸோ முதலாவதாக ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது பெந்தேகோஸ்தே நாள் பிரசங்கியாக பேதுரு அந்த இடத்துல மாற்றப்படுகிறார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பேதுரு செய்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் அப்போஸ்தலர் 5:15 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா
பேதுரு நடந்து வர தெருக்கள்ல என்ன பண்ணுவாங்களாம், வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து 2 பக்கமும் படுக்க வச்சுருப்பாங்க. தெருவோட 2 சைடும் படுக்க வச்சுருப்பாங்க. பேதுரு நடந்து போகும்போது பேதுருவின் நிழல் பட்டு அவர்கள் சுகமடைந்தார்கள். அப்போ எவ்வளோ பெரிய வல்லமை பேதுருவுக்குள்ளார இருந்துச்சு. ஸோ பேதுரு அப்படி நடந்து போனால் போதும். அவர் எதுவுமே சொல்லி ஜெபிக்கலை, அவர் நிற்கலை, ஜெபிக்கலை, தொடலை, ஒரு மணி நேரம் ஒரு ப்ரேயர் பண்ணலை, எதுவும் பண்ணலை. நடந்து போகிறார். அவர் நிழல் யார் மேலே பட்டதோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த நபர்களுக்கு வியாதி சுகமானது. இதைத்தான் தேவன் சொன்னார், என்னை பார்க்கிலும் மேலான, நான் செய்த கிரியைகளை பார்க்கிலும் மேலானதை செய்யும்படிக்கு உங்களை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அனாயிண்டிங்னா என்ன, நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெனத் இ ஹேகன் அப்படின்றவர் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் அனாயிண்டிங்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கில் இந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். ஸோ இங்கே அந்த புக்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர் தான். நாங்கள் எப்படியோ கேட்டு முன்னாடி வாங்கின புக்ஸ் தான். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்குள்ள உண்மையிலே அனாயிண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்குள்ள ஒரு ஹீலிங் அனாயிண்டிங் தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னா, இங்கே நின்று நான் செபிக்கும் போதே உட்காந்துருக்கவங்களுக்கு ஹீல் ஆகும். அதுதான் அந்த வல்லமையினுடைய உச்சகட்ட வல்லமைன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ணுற ஒரு தாளந்தையோ அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, பிரசங்கம் பண்ணும்போதே பிசாசுகள் ஓடும். நான் போய் ஒரு நபரை கூப்பிட்டு உனக்குள்ள என்ன இருக்குது, என்ன பிரச்சனை கேட்கலாம் வேண்டாம், சொல்லலாம் வேண்டாம். அவர்கள் இங்கே ஆராதிக்கும் போதே, சில பேர் மேலே தான் அந்த ஆராதனையின் அபிஷேகம் இருக்கும். அவங்க ஆராதிக்கும் போதே பிசாசுகள் ஓடும். அவங்க ஆராதிக்கும் போதே சுகம் நடக்கும், உண்டாகும், எல்லா சபையில் நடக்கும். இங்கே பார்த்தா ஒருத்தவங்க ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, ஆராதிச்சுட்டே இருப்பாங்க, நல்ல வல்லமையாக ஆராதிப்பாங்க. அவர்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமானால் இங்கே ஆராதிப்பாங்களாம். சபையில் பார்த்தா திடீர்னு முன்னாடி ஓடி வந்து முடவர்கள் நடப்பாங்களாம். கண் பார்வை இல்லாதவங்க கண் பார்வை அடைந்து வந்து அவங்க பாட்டுக்கு முன்னாடி வந்து நின்று சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்களாம். இதுதான் அந்த அனாயிண்டிங்கோடைய உச்சகட்டம். அப்படி தான் பேதுருவை பொறுத்த வரைக்கும் அவர் நடந்து தான் போகிறாரு. யார்கிட்டையும் நிற்கலை, அவங்க பேரை சொல்லலை, தலையில் கை வைக்கலை, ஜெபிக்கலை. பேதுருவுக்குள் இருந்த அபிஷேகம் அவர் போகிற இடத்துலெல்லாம் தானாகவே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ நமக்குள்ளே எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குது, நான் தான் சொன்னேன், பேரலெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குது. இன்னும் நம்ம யார்கிட்டையாவது போய் நின்று நீங்கள் ஜெபிச்சாதான் எனக்கு சுகமாகுன்ற நிலைமையிலே இருக்கோமா? வளர வேண்டும், வளர வேண்டும். புரியுதுங்களா? ஸோ பேதுருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். இப்போ புரியுதா? இதுக்கு முன்னாடி பேதுரு எப்படி இருந்தார், இப்போ பேதுரோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இயேசு கிறிஸ்து பட்ட பிரயாசம் தான் அதிகம். ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் இன்னும் முன்னாடி இருக்க நிலைமையில் இருக்கீங்களா, இல்லை இதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பிரசங்கியாராக இருக்கிறாரு, அற்புத அடையாளங்களை செய்கிற அந்த வரம் பேதுருவுக்குள்ளாக இருந்தது. பயம் இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதை தான் நான் போன வாரம் சொல்லி முடிக்கும் போது சொன்னேன். உயிர் பயம் என்னைக்கு போயிடுச்சோ, செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் நிற்பேன். அந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அடிக்கிறியோ உதைக்கிறியோ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேதுரு வந்துட்டார். அடுத்து அவருக்குள்ள என்ன ஸ்பாவங்கள் இருந்ததுன்னு பார்ப்போம். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பேதுருவுக்கு இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 1-11. அப்போஸ்தலர் 5:1-11. அனனியா சஃபீரால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கூட சூப்பராக தெரியும் இந்த கதை. அனனியா சஃபீரால் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிலத்தை விற்கிறாங்க. விற்றுட்டு அவங்க அதில் ஒரு பங்கை ஒழித்து வைத்து விட்டு பேதுரு இருக்கிற அந்த ஆலயத்தில் புல்பெட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க என்ன சொன்னாங்க. பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, அவங்க ஒரு பகுதியை எடுத்து வைத்தது பிரச்சனை அல்ல, ஆனால் இவ்வளவுக்கு தான் வித்தோன்னு ஒரு பொய் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஸோ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ₹1,00,000 கொடுக்குறீங்களா, ₹1 கொடுக்குறீங்களான்றது அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலனா கூட பிரச்சனையே கிடையாது. ஆனால் அங்கே துணிகரமாக நின்று ஒரு பொய் சொல்லி, இவ்வளவுக்கு தாங்க விற்றேன், இவ்வளவு தாங்க என் சம்பளம்னு தைரியமாக ஒரு பொய் சொல்லும் போது நீங்கள் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறீங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ என்றைக்குமே தேவன் டிமாண்ட் பண்ண மாட்டார், நீ இவ்வளோ கொடு, நீ இவ்வளோ கொடுத்தா தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கேட்குற தேவனே கிடையாது. ஸோ இவங்களுக்கு அது புரியலை. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பகுதியை ஒழிச்சு வச்சுட்டு பொய் சொல்ல துணிதார்கள். இப்போ அவர்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு பேதுரு கண்டுபிடிச்சாரா இல்லையா? கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணார். ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல என்ன கேட்பாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல துணிந்தது என்ன? எவ்வளோ தைரியம் இருந்தால் பரிசுத்த ஆவிக்கு முன்னாடி நீ பொய் சொல்லுவ. அப்போது இந்த இடத்துல புல்பெட்டில் யார் இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர், நான் இல்லை.
இங்கே நிற்கிற பேதுரு இல்லை, இங்கே நிற்கிற நான் இல்லை, இங்கே பரிசுத்த ஆவியார் நின்று கொண்டு இருக்கிறார். அப்போ இங்கே தைரியமாக முன்னாடி வரவங்க இது சிஸ்டர் தானே நிற்கிறாங்க, என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆலயத்திற்குள்ளே நீங்கள் வரும்போது ஆலயத்தின் பலிபீடத்தில் உங்கள் கண்ணுக்கு யார் தெரிகிறாங்களோ இல்லையோ ஆவியானவர் அங்கே இருப்பார். அந்த பயமும் நடுக்கமும் நமக்கு இருக்கணும். போதகர் தப்பானவர், இவங்க தப்பு, அவங்க தப்பு, அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உண்டானது. ஆனால் தேவன் அங்கே இருப்பது மெய்யான காரியம். ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தர் வாசம் செய்கிற ஸ்தலமாக இருக்குது. 4 பேர் கூடி ஆராதிக்கிறீங்கன்னா தேவன் அங்கே இருப்பார். எப்படி இல்லாமல் இருப்பார்? 10 பேர் ஆராதிக்கிற அது பிரச்சனை இல்லை, 4 பேர் உண்மையாக ஆராதிக்கிற இடத்துல தேவன் இருப்பார். அந்த ஒரு பயமும் நடுக்கமும் சபைக்குள்ளே வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஸோ அழகாக பேதுரு அந்த இடத்துல அவர் அந்த ஆவிகளை பகுத்தறிய கற்றுக்கொண்டதுனால அவர் அந்த இடத்துல கோவப்படுறாரு. அனனியா விழுந்து செத்து போகிறான். பின்னாடியே அவன் மனைவி வரா, அவளும் அதே பொய்யை சொல்கிறா, அவளும் அங்கே விழுந்து செத்து போகிறத பார்க்க முடிகிறது. ஸோ பேதுரு கெட்டவரா? இல்லை, ஆவியானுடைய வைராக்கியம் அப்படி இருக்குது. பேதுரு அவங்கள சாவடிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேதுரு வந்து செத்துப்போன்னு சொல்லி அவரை கொலை செய்யலை. தேவ கோபம் இறங்கும் போது இப்படி தான் இருக்கும். ஸோ இது நடந்த பிறகு ஜனங்களுக்குள்ளாக பயம் பற்றி கொண்டதுன்னு வசனம் இருக்குது. ஏன் அப்படின்னா இனிமே தேவ சமூகத்தில் வந்து ஏமாற்ற முடியாது, என் இஷ்டத்துக்கு ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, அங்கே ஜீவனுள்ள தேவன் வாசமாக இருக்கிறார் அப்படின்ற பயம் ஜனங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பிச்சது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8 12-36 வரைக்கும் இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கோம். ஸோ வேகமாக சொல்கிறேன். பிலிப்பு என்ன பண்ணுவார், அந்த சமாரியா பகுதிகளில் போய் ஊழியம் செய்வார். அவர் செய்த பலத்த அற்புதங்களை பார்த்து அவருடைய செய்தியை கேட்டு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஊருக்கு இப்போ யார் வருவானா, பேதுரு வருவார். மேற்பார்வையிடுவது போல் அந்த விசிட்டுக்கு வர மாதிரி பேதுரு வந்து பார்க்குறாரு, சமாரியாவில் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஸோ பேதுரு வராரு. அங்கே பேதுரு வந்த பிறகு கேட்கிறார், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அற்புத அடையாளங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றது ஃபர்ஸ்ட் லெவல். வந்த பிறகு இப்போ நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு வளர வேண்டும். ஸோ பேதுரு கேட்குறாரு, நீங்கள் அப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அப்படி இருக்கும்போது தான் இல்லை, இன்னும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் போது பேதுரு வந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் மேலே கைகளை வைக்கிறாரு. கைகளை வைத்தோடனே அவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி கீழே விழுகிறாங்க, பற்பல பாஷைகள் பேசுகிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, சில பேர் தூக்கி வீசப்படுறாங்க, பயங்கரமான காரியங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. இந்த கூட்டத்தில் சீமோன்னு சொல்லப்படுகிற ஒரு மாயவித்தைக்காரன் தான், மாயாஜாலம் பண்ணுறது, குறி சொல்லி அந்த பிசாசுகளை வைத்து அற்புத அடையாளங்களை செய்வது, அப்படிப்பட்ட ஒருத்தன். அவன் வந்து அந்த ஏரியாவில் பிரசித்தி பெற்றவன். ஸோ எல்லாருக்கும் தெரியும், அவன்கிட்ட போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு சொல்யூஷன். அவன் அற்புத அடையாளங்கள் பண்ணுவான் பிசாசை வைத்து. ஸோ அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்போது பிலிப்பு என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை கொடுத்து பிரசங்கம் பண்ணி அற்புத அடையாளங்கள் செய்தோன்னே இப்போ ஜனங்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவனும் சீமோனும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பிலிப்பு கிட்ட வந்துட்டான். வந்தவனை நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம், மாயவித்தை பண்ணவனே ஆண்டவரை ஏற்றிட்டு வந்துட்டான் பாரு, எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் பேதுரு வந்தபோது இதே சீமோன் வந்து பேதுருக்கிட்ட கேட்குறாரு, எனக்கும் அந்த வரம் வேண்டும். இந்த நீங்கள் தலையில் கையை வச்சுல பொத்துன்னு உழுகிறாங்களே, நல்லா இருக்கே பார்க்குறதுக்கு, புதுசாக இருக்குது, இந்த மேஜிக் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, எனக்கும் அந்த வரம் வேணும், எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ தான் பேதுரு சொல்வார், உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. இன்னும் ஆவியானுடைய அபிஷேகத்தை காசை கொடுத்து வாங்கலாம் நீ நினச்சி வந்தியா? கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு. நீ உண்மையிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இங்கே வரலை, நீ செய்த அற்புத அடையாளத்தை விட இங்கே அதிகமாக நடக்குதுன்னு அதை பார்த்து ஆசைப்பட்டு உள்ளே வந்திருக்கிற. ஸோ அவன் இயேசு கிறிஸ்துவுக்காக வரலை, இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிக்கிட்டா இன்னும் பெரிய அற்புத அடையாளம் செய்து நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சி தான் அவன் உள்ளே வந்திருக்கான். இதை பிலிப்பு கூட கண்டுபிடிக்க முடியல. பேதுரு கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட்டை வந்து கண்டுபிடிக்கிறாரு, கடிந்து கொள்கிறாரு, அவனை எச்சரிப்பும் கொடுக்குறாரு. ஸோ நல்லா வந்து ஆராதிக்கிறாங்க, கை தட்டிட்டு இருக்காங்க, சர்ச்சில் உட்காந்து இருக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க. நான் எல்லாரையும் குறைய சொல்லலை, நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதுன்றத பகுத்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் முகத்தை பார்த்து சிஸ்டர் உங்களை போல உண்டான்னு சொல்கிறவங்கலாம் நல்லவனும் கிடையாது, உங்ககிட்ட வந்துட்டு என்ன சிஸ்டர் இப்படி பண்ணுறீங்கன்னு உங்களை கடிந்து கொள்கிறவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது. ஸோ நிதானித்து பார்ப்பது மிக மிக அவசியம். அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாரும் ஆவியில் நிரம்பி தான் பேசுகிறாங்களா? கொஸ்டின் மார்க் தான். என்ன ஆவி இறங்குது, என்ன பாஷை பேசுகிறாங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஸோ வெளியில் போய் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குறதெல்லாம் நல்லவங்க, பார்க்குறவங்கலாம் உத்தமம், நின்று தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா பெரிய ஆள் கிடையாது. அது அது தேவ கிருபை. சவுலும் சொன்னான், சவுலும் தான் தீர்க்க தரிசனம் சொன்னான், அவனுடைய முடிவு எப்படி இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக கண்டு கொள்ள வேண்டும். அதற்கு பேதுரு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தார். ஸோ பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி இருந்த பேதுரு இதெல்லாம் இருந்துச்சா? மனம் போன போக்கில் வாயில் வந்ததெல்லாம் சொல்வார். ஆமாம், ஒரு நேரம் பார்த்தா பிதா தான் வெளிப்படுத்துவார், ஒரு வார்த்தையை சொல்வார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மாம்சத்தில் ஏவப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்வார். ஆனால் இங்கே கம்ப்ளீட்லி கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட், கம்ப்ளீட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சொல்வது எதுவோ அதையே கேட்டார், ஆவியானவர் சொல்கிறது எதுவோ அதையே செய்தார். ஸோ பேதுருவின் வாழ்க்கை இப்படியாக சொல்லப்போனால் தலைகீழாக மாற்றப்பட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை உதாரணம் சொன்னேன் இல்லையா? இன்னும் கூட ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான ஒரு காரியம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியுமா? நீங்கள் நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க, நாமளே இங்கே நிறையா தியானிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு புது காரியத்தை ஆண்டவர் வந்து எனக்கு இதை எழுதும்போது சொல்லி கொடுத்தாரு. அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அகரிப்பா ஏரோது ராஜா என்ன பண்ணுவார்? யாக்கோபை பிடித்து சிறையில் அடைத்து அவனை சிறைச்சேதம் பண்ணுவார், வெட்டி கொலை செய்வார். யாக்கோபு தான் முதல் இரத்த சாட்சியாக மரிப்பார். யோவானுடைய சகோதரன் யாக்கோபு முதல் இரத்த சாட்சியாக மரிப்பார். யாக்கோபை பிடிச்சு கொலை செய்த பிறகு அந்த ஏரோது ராஜாவுக்கு என்ன அப்படின்னா, இப்போது அங்கே இருந்த அந்த யூதர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண ஒருத்தனை காலி பண்ணிட்டோம், அவருடைய அப்போஸ்தலனா இருக்க ஒருத்தனை காலி பண்ணிட்டோம், அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஸோ இப்போ ஏரோதுக்கு ஒரே சந்தோஷம், இவங்களுடைய நல்மதிப்பெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம், இப்போ அடுத்து ஒரு அப்போஸ்தலனை பிடிச்சி கொலை செய்வோம்னு சொல்லி பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில் அடைச்சி வைக்கிறாரு. பண்டிகை நாள் முடிந்த பிறகு எல்லாரும் முன்னாடியும் வச்சு பேதுருவை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி 4 அடுக்கு காவல் போட்டு அவர் அவ்வளோ பெரிய ஆள் ஆக்கிட்டார் பாருங்க தேவன். என்ன ஒரு பயம்! பேதுரு சாதாரண ஒருத்தர், ஏசு கிறிஸ்து கேட்குறது போல் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறவர், நடந்து போகிறவர். அவர் மேலே உனக்கு எவ்வளோ பயம் இருந்தால் நீ 4 அடுக்கு காவல் போட்டு உள்ளே வச்சிருப்ப. பிசாசுக்கு நம்மளை பார்த்தா இதான் பயம், நமக்கு அது தெரியாமல் நாம் பிசாசை பார்த்து பயந்துட்டுருக்கோம். டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஸோ ஏரோதுக்கு தான் பேதுருவை பார்த்து பயமே தவிர பேதுருக்கு யாரை பார்த்துமே பயம் இல்லை. அந்த பயந்த பேதுரு பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். இப்போ இருக்க பேதுரு ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கா. எதை குறித்த பயமும் பேதுருவுக்கு இல்லை. இப்போது காவலில் வைத்தாச்சு, அடுத்த நாள் காலையில் கொலை செய்யணும். முதல் நாள் நைட்டு சுற்றி அந்த சோல்ஜர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. பேதுரு என்ன செய்தார்? நல்லா தூங்கிட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, நாளைக்கு காலையில் உங்கள் கழுத்தை வெட்ட போகிறாங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு தூக்கம் வருமா? அது தேவ கிருபை. சில பேர் படுத்தோடனே தூங்குவாங்க, நீங்கள் கழுத்துக்கு கத்தியெல்லாம் வைக்க வேணாம், அப்படி படுப்பாங்க, தூங்கிடுவாங்க. சில பேர் விடிய புரண்டு படுத்தாலும் தூக்கமே வராது. ஸோ தூங்குறது உண்மையிலே கர்த்தருடைய ஒரு பிளெஸ்ஸிங் தான். நான் எப்பயுமே அதை சொல்வேன். நேற்று நைட் என்னோடய 2 பிள்ளைங்க தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. பார்த்தது ஒரு கர்த்தருடைய காரியமான ஒரு வீடியோ தான். அதில் சாத்தானோட அந்த மனுஷன் சண்டை போடுறத பார்த்துட்டு, சண்டை போட்ட மனுஷனை விட்டுட்டு சாத்தானை பார்த்து எங்களுக்கு பயம் வந்துச்சுன்னு சொல்லி 2 என் பக்கத்தில் படுத்து உருண்டு பிறண்டு அவ்வளோ டைம் ஆக்குனாங்க தூங்குறதுக்கு. ஸோ தூக்கம் வருதுன்றது நல்ல விஷயம். அதுலேயும் பேதுருக்கு மேலான கிருபை, அந்த சிறைச்சாலையில் காலையில் சாக போகிறோன்னு தெரிந்த பிறகும் கூட நிம்மதியாக படுத்து தூங்கினார். அந்த காவலாளிகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவன் என்னடா இப்படி தூங்குறான், நாம் முழிச்சுக்கிட்டு இவனை போய் காவல் காத்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கோமேனு அவனுங்க தான் டென்ஷன் ஆகிருப்பானுங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேதுரு மட்டும் இப்போ விழித்திருந்து ஜெபித்திருந்தால், நானே இப்படி யோசிச்சிருக்கேன், இவர் தூங்குறதுக்கு பதிலாக விழித்திருந்து ஜெபித்திருந்தால் அங்கே இருக்க 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அங்கே உட்காந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருந்தா அங்கே இருக்கிற அந்த போர்ச்சவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் நம்ம அறிவுக்கு நம்ம பேசுகிறது. நானும் அப்படி சொல்லியிருக்கேன். ஏன்னா பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அவர் துதிப்பார், பவுலும் சீலாவும். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, அங்கே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு வசனம் இருக்குது. பவுல் அப்படி செய்தாரே, இவரும் செஞ்சுருந்தாருன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. தேவ திட்டம் நமக்கு புரிய மாட்டேனுது. ஸோ நேற்று தான் எனக்கே ஒரு அறிவை ஆண்டவர் கொடுத்தாரு. எழுதிட்டு இருக்கும்போது தூங்குனாருன்றது உண்மைதான். ஆவியின் மனிதன் தூங்கினானா? 2 காரியம் இருக்குது. நீங்கள் தான் தூங்குவீங்க. இந்த உடம்புக்கு தான் பசி, தாகம், துக்கம், அழுகை, சந்தோஷம் எல்லாம். ஆவிக்கு அதெல்லாம் கிடையாது.
ஆவியின் மனிதன் தூங்க மாட்டான். ஸோ பேதுரு சிறைச்சாலையில் படுத்திருந்தார், நித்திரை செய்தார், ஆவியிலே சஞ்சரித்து கொண்டு தான் இருந்தார். என்னால் அதுக்கு வசனமும் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மேபி அவருக்கு ஒரு விஷன் வந்திருக்கும். அந்த விஷனில் அவர் என்ன பார்த்துருப்பாரு? ஏசு கிறிஸ்துவை பார்த்துருப்பாரு. ஏசு கிறிஸ்து தெளிவாக பேதுருட்ட சொல்லியிருப்பாரு, அவன் உன்னை கொல்ல போகிறது இல்லை பேதுரு, இன்னைக்கு நைட்டே ஒரு ஏஞ்சல் வருவார், உன்னை வெளியில் கூப்பிட்டு போவார், நீ அதன் பிறகு இந்தந்த ஊருக்கு போகணும், இன்னும் உனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, அடுத்து நீ இந்த ஊழியத்தெல்லாம் பார்க்கணும். இது தாங்க ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட். நீங்கள் தூங்குறீங்களோ, சமைக்கிறீங்களோ, நடக்கிறீங்களோ, உங்கள் ஆவி வந்து ஆண்டவரோட கனெக்ஷன்லேயே இருக்கணும். ஸோ இவர் தூங்கிட்டு இருந்தாரே தவிர இவர் ஆவியில் தூங்கலை, தரிசனத்தை பார்த்தவராக தான் பேதுரு அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. உதாரணமாக சொல்லணுன்னா, ஏசு கிறிஸ்து படகுல தூங்கிட்டு இருப்பார், புயல் வந்துடும், சீஷர்கள் போய் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் செத்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இப்போ ஏசு கிறிஸ்து பக்கத்து படகுலையா படுத்திருந்தார், அவரும் அதே போட்டில் தான் இருந்தார். அவங்க நினைப்பேன்னா இவர் எப்படியாவது ஏதாவது செஞ்சு தப்பிச்சிருவார், நம்ம நிலைமை என்ன? அவ்வளவுதான் ஏசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர் தூங்கி கொண்டு இருந்தாலும் ஆவியிலே அங்கே பிசாசுகளை விரட்டி கொண்டு இருந்தார். ஸோ இப்போ பேதுருக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே பார்த்தாச்சு, பழகியாச்சு. சிறைச்சாலையில் படுத்து அவர் தூங்கி கொண்டு இருந்தாலும் ஆவியிலே அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அதனால தான் நீங்கள் பின்னாடி வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 9வது வசனம், அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின்னே சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஸோ தூதன் வந்து பேதுரு விழாவில் தட்டி எழுப்பி, வா போகலாம், உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சையை போட்டுக்கோ அப்படின் போது அவன் எந்திரிச்சு தூதன் பின்னாடியே போகிறான். இங்கே வசனம் தெளிவாக என்ன சொல்லுது? இது உண்மையிலேயே நடந்து போகிறோன்றது தெரியாமல் அவன் தரிசனம் காண்கிறதாக நினைத்து கொண்டு இருக்கான். அப்படின்னா ஆல்ரெடி அவன் தரிசனம் பார்த்துட்டு தான் இருக்கான். கண்கள் மூடப்பட்ட நிலைமையில தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு விஷன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு நினச்சே பேதுரு பின்னாடி போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் தூங்கினாலும் உங்கள் ஆவியின் மனிதன் விழித்திருக்க பழக்குவீங்க. அதை சும்மா இருக்கக்கூடாது. ஆவியின் மனிதன் அது ஜெபித்து கொண்டே இருக்கும், அது துதித்து கொண்டே தான் இருக்கும். ஆவியின் மனிதனுக்கு உறக்கமோ சோர்வோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ பேதுரு அங்கே தூங்கினார் தான், ஆனால் ஆவியில் அவர் விழித்திருந்தார். அதோடு கூட சேர்ந்து சபை மக்கள் பேதுருவுக்காக உற்சாகமாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும் போது, சாத்தியமில்லாத சில சூழ்நிலை நீங்கள் நினைக்கும் போதும் கூட ஜெபிச்சிங்கன்னா தூதர்கள் இயக்கப்படுவார்கள். இது வந்து வேதத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. எப்பயுமே இயேசு கிறிஸ்து தான் நேராக இறங்கி வரணும் அப்படிலாம் கேட்காதீங்க. எனக்கு தேவை இந்த ஹெல்ப்பு, கர்த்தாவே ப்ரொவைட் பண்ணுங்க, எப்படினாலும் செய்து கொடுப்பார், எப்படி வேண்டுமானாலும் செய்து கொடுப்பார். தூதன் வரலாம், தூதனுடைய ரூபத்தில் மனுஷன் வரலாம், சில நேரத்தில் இயேசு கிறிஸ்துவே நேராக கூட வரலாம். சூழ்நிலையை பொறுத்து, உங்கள் தாகத்தை பொறுத்து, உங்கள் பிரச்சனையை பொறுத்து அது நடக்கும். ஸோ சபை மக்கள் ஊக்கமாக ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். பேதுருவும் ஆவியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். தூதன் வராங்க, எல்லா காவலையும் தாண்டி அசால்ட்டாக பேதுருவை வெளியில் கொண்டு வந்து பேதுருவை விட வேண்டிய இடத்துல விட்டுட்டு தூதன் போயாச்சு. இப்போ பேதுரு அந்த மக்கள் ஜெபித்து கொண்டிருந்த அந்த வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாரு, கதவை தட்டுறாரு. ரோதை அப்படின்னு ஒரு பெண் வந்து அந்த கதவை பக்கத்தில் நின்று ஒட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அவ்வளோ ஈஸியாக திறக்க முடியாது, யார் வரா என்னன்னு தெரியல, எல்லா வேறு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெண் வந்து காதை வச்சு யார் வந்திருக்கிறா, பீட்டர் வந்து வெளியே நின்று பேசுகிறாரு, கதவை தர. சத்தத்தை கேட்டோன்னே இந்த பெண் கரெக்டாக பேதுரு வந்திருக்கிறார். ஒரே சந்தோஷம், உள்ளே ஓடிப்போய் எல்லாத்தையும் சொல்கிறா, நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோமே, பேதுரு வந்துட்டார், வெளியில் நின்றுட்டுருக்காரு. அப்போ சபை மக்கள் என்ன சொன்னாங்க? யாரோ வந்து நிற்கட்டும், எப்படி பேதுரு வர முடியும், அவர் தான் ஜெயிலில் இருக்கார், அப்புறம் எதுக்கு ஜெபிச்சிங்க? இப்போ எதுக்கு ஜெபிச்சிங்க? இது வந்து சிரிக்கிறத விட நம்ம ஜெபம் வந்து இவ்வளவு தான், விசுவாசம் இவ்வளவு தான். நான் ஜெபிக்கிறேன், ஜெபத்தில் என் விசுவாசம் காமிக்கிறேன். அது லைவாக நடக்கும் போது நானே ஆச்சரியமாக, நடந்துருச்சா, அது எப்படி நடந்துச்சு, அது எப்படி கேட்க முடியும்? இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ அந்த பெண் வேற, அந்த பெண் யார் தெரியுங்களா? ரோதை. ஓகே, அந்த பெண் யாருன்னு தெரியுமா? பேதுரு மறுதளிக்கும் போது ஒரு வேலைக்காரி வந்து பேதுருவை பார்த்து கேட்பார், நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே? அந்த பெண் தான், அவ தான். ஸோ எத்தனை பேர் மறைமுகமாக ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்தது தான். ஸோ அந்த பெண் தான் அந்த ரோதை. அப்போலிருந்து அவள் பேதுருவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறா. அங்கே வச்சு சொல்லிட்டா, நீயும் இயேசுவோட கூட இருந்தவன் தானே. இப்போ வந்து வெளியே சத்தத்தை வச்சு இது பேதுரு தான். அப்போ எவ்வளோ க்ளோஸாக அவள் பேதுருவை வாட்ச் பண்ணியிருக்கா.
அவர் நடை, உடை, பாவனை, குரல் எல்லாத்தையும் நோட் பண்ணுறா. உங்களையும் ஜனங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்ன்றதை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது தப்பு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு கெட்ட பேர் இல்லை, நம்முடைய தேவனை டக்குன்னு அவங்க தூஷிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே இருக்குது. ஸோ பேதுருவை போல ஆவியிலே சஞ்சரிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஃபைனலாக கொர்நேலியுவின் வீடு, அதுவும் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். கொர்நேலியு 100க்கு அதிபதியாக இருக்கிறாரு, ரோமர் அதிபதியாக இருக்கிறாரு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தது போல் அந்த கெஃபர்நெஹூம் அந்த பகுதியில் வந்துட்டு நிறைய ரோமர்கள் இருந்தாங்க, ரோம அதிகாரிகள் இருந்தாங்க. அது அவ்வளோ ஒரு நல்ல பெரிய சிட்டி அப்படின்றதுனால, ஸோ அதனாலேயே நிறைய ரோமர்கள் அந்த அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாட்களே பார்த்தா அந்த 100க்கு அதிபதி வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட தன் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கான், நீங்கள் வந்து சுகப்படுத்துங்கன்னு கேட்டது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இது போல் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடியும். அப்படித்தான் நீங்கள் கொர்நேலியுன்ற மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. தான தர்மங்கள் செய்கிறது, உதவி செய்கிறது, இது எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்து கொண்டு இருந்தார். அப்போ அவர் வந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த தரிசனம், அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படும். பேதுருவை போய் நீ அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேரை அனுப்பி பேதுருவை போய் கூப்பிட்டுட்டு வர சொல்லுவாங்க. அப்போ பேரலாக இன்னொரு இடத்துல பேதுரு ஜெபித்து கொண்டு இருப்பார். அப்போ அவருக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பிப்பார். அந்த தரிசனத்தில் என்ன வரும்? வானம் திறக்கப்பட்டிருக்கும், ஒரு போர்வை கீழே இறங்கி வரும். அந்த போர்வையில் ஒரு துப்பட்டியில் எல்லா விதமான விலங்குகளும் இருக்கும். ஓடுறது, பறக்கிறது, நடக்கிறது, எல்லாம் ஊறுறது எல்லாமே அதில் இருக்குது. அதை பார்த்த உடனே பேதுரு கிட்ட தேவன் சொல்கிறார், அடித்து புசி. இப்போ பேதுரு ஷாக் ஆகி சொல்கிறார், நான் வந்து அசுத்தமானதையெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா யூதர்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் இருக்குது, இது சுத்தமானது, இது அசுத்தமானது, இதை தான் சாப்பிட்லாம், இதை சாப்பிடக்கூடாது. நிறைய தேவன் தான் அந்த கட்டளைகளை கொடுத்தா. ஸோ அவங்க அந்தன்படி தான் அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ பேதுரு அதை தான் சொல்கிறார், நான் இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, நீங்கள் என்ன எல்லாத்தையும் சாப்பிட சொல்கிறீங்க? ஆவிக்குரிய அர்த்தத்தில் இப்போ தேவன் சொல்கிறாரு, நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம்னு சொல்லாத. ஸோ யூதர்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள், அவங்க தான் நல்லவங்க, அவங்கள்ட்ட தான் பிரசங்கம் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டை உடச்சிரு. புறஜாதியார்லையும் என்னை ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் நீ போய் என்னை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். ஸோ பேதுருடைய அந்த கடைசி மைண்ட் செட்டையும் தேவன் அங்கே உடைக்கிறார். ஸோ பவுல் தான் புறஜாதிகளுக்கு அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருப்பார். பேதுரு வந்து யூதர்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார். நிறைய பிரச்சனைகள் கூட இதனால் வரும். அது வேற, பவுலை குறித்து தியானிக்க கூடுமானால் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது பேதுருவுடைய அந்த மைண்ட் செட் உடைக்கப்படுது. இப்போ ஒரு ஆயத்தம் ஆயிடுறாரு. அப்போ யாரோ வரப்போகிறாங்க, ஏதோ ஒரு ஊழியம் என்னை நோக்கி வருதுன்னு. கரெக்டாக அந்த கொர்நேலியு வீட்டிலேருந்து 2 பேர் வந்து பேதுருவை கூப்பிடுறாங்க. பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே கொர்நேலியு வீட்டில் அநேகர் கூடி இருக்காங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணுறார், எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. பேதுரு ஜெபிக்கிறார், அவர்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்படுறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது, பெரிய ரட்சிப்பு உண்டாகுது. ஸோ பேதுருவை யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியாருக்கும் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஸோ பேதுருடைய லைஃப் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகி எப்படி அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய ப்ரீவியஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு இல்லை, தேவன் ஒரு லக்கை வச்சிருக்கிறாரு, நம்மளை அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டே இருக்காரு. அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. நான் போனதெல்லாம் சொன்னது, ஒருவேளை விழுந்துட்டாலும் மறுபடியும் எழுந்திருக்க பாருங்கள். விழுந்த இடத்துல உக்காந்துருக்கிறது தான் தப்பே தவிர திருப்பி எழுந்து முன்னேறி போகிறது தவறே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ இப்படி இருந்த பேதுரு தான் அதன் பிறகு அவர் எங்கே கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமில் தான் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். ரோமாபுரியில் நீரோ மன்னனுடைய ஆட்சியில் பேதுரு வந்து கொலை செய்யப்பட்டார். அவர் வந்து தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ பேதுரு என்ன கேட்டார் அப்படின்னா, என்னுடைய தேவனை போல அதே பொசிஷனில் சிலுவையில் அரைஞ்சா அது எனக்கு தகுதியே இல்லை, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்க. சிலுவையை பார்த்து ஓடி போன பேதுரு இப்போ எவ்வளவோ தைரியமாக தலைகீழாக என்னை சிலுவையில் அறைங்க. இந்த பாயிண்ட்டுக்கு கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு வருவார். இதை நீங்கள் உங்கள் மாம்ச பலத்தில் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். அதே போல் சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, பேதுருவோடு கூட சேர்த்து அவர் மனைவியும் அங்கே வந்து அவங்க இரத்த சாட்சியாக மரித்தார்கள். சில பேர் சொல்கிறாங்க சிலுவையில் அறையப்பட்டாங்க, அவங்க மனைவியும் சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னு. இன்னும் சிலர் வந்து இல்லை அவங்க இரத்த சாட்சியாக மரித்தாங்க, பட் எப்படி செத்து போனாங்கன்னெலாம் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் ரோமில் தான் நினைக்கிறேன் பேதுருனுடைய ஆலயம் இருக்குது, செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், வேட்டிக்கன் சிட்டி, ரோம்.
ஸோ ஆசியில் இருந்தபோது ரொம்ப ஆசைப்பட்ட ஒரே ஊர் ரோமுக்கு ஒரு நேரமாவது போயிட்டு வரணும் அப்படின்னு யாருக்காக இருந்தாலும் அது ஒரு ஆசை இருக்கும். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் போகணுன்னு எல்லாரும் நினைக்கிறீங்களோ, அப்போது ஆசியில் இருக்க நிறைய பேருக்கு ரோமுக்கு ஒரு தரமாவது போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். எனக்கு வந்து இந்த சர்ச்சை குறித்து பேசும்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசையே சுத்தமாக கிடையாது. ஆனால் இங்கே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இப்போ இதெல்லாம் படித்து பார்க்கும்போது அது பின்னணி தெரியுது. வேட்டிக்கன் சிட்டின்னா அவ்வளோ பிடிக்கும், பேர் பிடிக்கும், அந்த என்ன இருக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்லணுன்னு. ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணம்லாம் சுத்தமாகவே கிடையாது. பட் அங்கே பேதுருவுக்காக ஒரு பெரிய ஆலயம் இருக்குது, செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், வேட்டிக்கன் சிட்டி, ரோம். ஸோ இதுதான் பேதுருவுடைய வரலாறு. இப்போது சில முக்கியமான குறிப்புகள், பேதுருவை குறித்து சொல்ல வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள், அதையும் நான் சொல்கிறேன். பேதுருவை பொறுத்த வரைக்கும் அவர் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தேவன் வந்து உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுப்பார், நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், நல்லபடியாக கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். சில நேரம் நீங்கள் இந்த அழைப்பை நிராகரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை கெஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டார், அடுத்தவங்ககிட்ட அந்த அழைப்பை கொடுத்து அழகாக ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பார். நமக்கு தான் நஷ்டம். சில பேர் மேலே இருக்க அழைப்பு அவன் வேண்டான்னு சொல்லி போனாலும் இழுத்து பிடிச்சி செய்ய வைப்பார். அது தேவ திட்டம். நீங்கள் அதில் எஸ் நோலாம் சொல்கிறதுக்கு வேலையே இருக்காது, புரியுதுங்களா? அவங்க வெயிட் பண்ணவே மாட்டாங்க. நீ எஸ் சொல்கிறியா நோ சொல்கிறியா அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டார். சீக்கிரமாக சொல்லிட்டா நல்லது, ஈஸியாக போய் வேலையை முடிக்கலாம். இல்லை அடித்து உதச்சி எப்படியாவது துவைச்சி கொண்டு வந்து நிற்க வச்சு செய்ய வைப்பார், புரியுதுங்களா? எவ்வளவோ மோசே சொல்லி பார்த்தார், என்னைய விட்டுருங்க, எனக்கு பேச தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது. வரியா இல்லையா? கொண்டு வந்து நிற்க வச்சாரா இல்லையா? செய்ய வச்சாரா இல்லையா? அது மோசேயோடைய காரியம். பட் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. சில சமயத்தில் அழைப்பை தூக்கி இன்னொருத்தர் மேலே வச்சு அவர்களை நிறைவேற்ற வைப்பார். இங்கே சீமோனை பொறுத்த வரைக்கும், பேதுருவை பொறுத்த வரைக்கும், பேதுருவுக்குன்னு ஒரு சில காரியத்தை தேவன் வைத்திருந்தார். ஆக்சுவலாக பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து கூட சிலுவையை சுமந்து கொண்டு இல்லை கூட வந்து அந்த பயணத்தில் போயிருக்கணும். அது பேதுரு மேலே வைக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் மறுதளிச்சிட்டேன்ற அந்த குற்ற உணர்வினால் பேதுரு எங்கே ஓடி போனார்? எங்கேயோ ஓடி போய் கதவை சாத்திட்டு ஒரே அழுக. அந்த பாயிண்ட்டுக்கும் வரேன் நான். மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி ஆத்மா போட்டு வாதிக்கப்பட்டு நொந்து போய் அவர் அழுதுகிட்டு இருக்காரு. பட் இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ பேதுரு வரணும், அந்த ஸ்தானம் சீமோனுக்குத்தான். அவர் வரணும், சிலுவையை தூக்கணும், இது நியமிக்கப்பட்ட காரியம். என்ன செஞ்சார் அந்த இடத்துல? கரெக்டாக சீமோன்னு பேர் வச்ச ஒருத்தர் அங்கே வராரு. எத்தனையோ பேர் இருக்கும்போது அவரை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து கூட சிலுவையை சுமக்க வைத்தார்கள். ஸோ தேவனை வந்து நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் யோவான் கூடவே தானே வந்தார்? ஃபுல் ஜேர்னி யோவான் கூடவே தான் இருக்கார். அன்பான சீஷன் தான், சிலுவைக்கு அடியில் வரைக்கும் போய் நின்னார். ஏன் அவர் தூக்கியிருக்கலாம்ல சிலுவையை? நியமிக்கப்பட்டவர்களுக்கு தான். அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அவர்களுக்கு தான் அந்த அழைப்பு. அதெல்லாம் மேன்மையான காரியங்கள். நீங்கள் அதை கேட்டும் வாங்க முடியாது, உங்கள் மேலே வரும்போது வேண்டான்னு சொல்ல முடியாது. அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சீமோனுடைய ஸ்தானத்தை தேவன் யாருக்கும் கொடுக்க விரும்பலை. என் பேதுரு எனக்கு, நீ தான் என் கூட இருந்திருக்கணும். கண்ணு தேடி இருக்குமா இல்லையா? நான் இங்கே நிற்கிறேனே பேதுருவே, நீ எங்கே போன? அவர் கண்கள் தேடி இருக்குமா இல்லையா? நிச்சயமாக தேடி இருக்கும். அவனுடைய இடத்துல கரெக்டாக அவன் பேரை வச்சு ஒருத்தரை நியமித்தார். அதே போல தான் இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது யார் வந்து அவருடைய உடலை வாங்கி கொண்டு போனாங்க? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. ஆக்சுவலாக இவர் செத்து போகிறாருன்னா இவர் அப்பா இருந்திருந்தால் இவர் அப்பா தான் வந்து அந்த பாடியை வாங்கிட்டு போய் சடங்கு செஞ்சுருக்கணும். அதுக்குள்ளே அவர் தகப்பனாகிய யோசேப்பு மரித்துட்டார். கரெக்டாக அதே பேரில் ஒருத்தரை கொண்டு வந்து எல்லாத்தையும் செய்ய வச்சாரா? ஸோ தேவனுடைய காரியங்களை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எப்போ செய்யணும், யாரை வைத்து செய்யணும், கரெக்டாக செய்வார். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என் புள்ள தான் என்னைய பார்த்துக்கணும், என் புள்ள தான் எனக்கு சோறு போடணும், இல்லை. உங்களை உங்கள் வயதான காலத்தில் பார்த்து கொள்ள ஆள் வேண்டும். அது தேவன் ஏற்பாடு பண்ணுவார். நாம ஏன் இன்றைக்கி உட்காந்து இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் எனக்கு கர்த்தர் அறிவு புகட்டின காரியங்கள். நான் தான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும். உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், அவ்வளோதானே. ஜெபிக்கும் போது தெளிவாக ஜெபம் பண்ணுவார் ஆண்டவர். உனக்கு என்ன வேணும்னு தெளிவாக கேளு. நீயே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கணுமா, இல்லை உங்கள் அம்மா டேக் கேர் பண்ணப்படணுமா? எங்கள் அம்மா டேக் கேர் பண்ணப்படணும், அதோடு விட்டு ஓ வேலையை நீப்பார். அங்கே என்ன செய்யணும் நான் செய்வேன். செய்தார், செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் பேதுரு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் பேதுருவோட இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் இருக்குது பேதுருவோடைய வாழ்க்கையில்.
ஒரு முக்கியமான சம்பவம் மத்தேயு 16வது அதிகாரத்தில் பார்த்தோம்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இது எங்கே வச்சு சொல்லப்பட்டதுன்னு தெரியுங்களா யாருக்கு? அது நிச்சயம் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கு பின்னாடி இருக்கிற சரித்திரம் எங்கே வச்சு இது நடந்துச்சு? சரி சொல்கிறேன். பிலிப்பு செசரியா பகுதிகளில் இயேசு கிறிஸ்து வந்த போது தான் தம்முடைய சீஷர்களை பார்த்து நான் யார் என்று ஜனங்கள் சொல்கிறாங்கன்ற கேள்வி கேட்குறாரு. ஸோ நாம் அந்த பகுதிகளை வாசிக்கும் போது ஏதோ ஒரு பட்டணம்னு வாசிச்சுட்டு பேர் மக்கதோனியா, சரி எபேசு, அப்படி கிடையாது. அந்த ஊரில் அந்த பேர் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்றதை கொஞ்சம் நீங்கள் போய் ஆழமாக பார்க்கணும். ஸோ இங்கே தெளிவாக சொல்லப்படுது, பிலிப்பு செசரியா பகுதிகளிலே அவர் வந்தபோது சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னும் போது தான் பேதுரு ஆஸ் யூஷுவல் முந்தி கொண்டு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பலமாக சொல்கிறாரு. அந்த வார்த்தையை சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அடுத்த வசனம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறாரு. இது நடந்த இடம் எங்கே தெரியுமா? பிலிப்பு செசேரியா பகுதிகளில் தான் எர்மோன் மலை இருக்குது. எர்மோன் மலையின் அடிவாரத்தில் ஒரு ஊற்று இருக்குது. அந்த ஊற்றுக்கு பேர் பனியாஸ். அந்த இடமே பனியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊற்று, அதிலிருந்து வருகிற தண்ணீர் யோர்தானோடு கலக்கும். ஸோ யோர்தான் நதிக்கு 3 சோர்ஸ் இருக்குது. யோர்தானுக்கு 3 இடத்துலேருந்து அந்த ஊற்றுகள் புறப்பட்டு அது எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி யோர்தான் நதியாக அது பாய்ந்து வரும். அதில் ஒரு ஊற்று தான் எர்மோன் மலையின் அடிவாரத்துலேருந்து புறப்பட்டு வருது. அந்த இடத்துல ஒரு ஆழமான குகை இருக்குது. இப்போ ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்குது, அதில் ஒரு குகை இருக்குன்னா குகை மலை உள்ளார தான் போகும். கரெக்டாக? குகையை குறைஞ்சி போனீங்கன்னா மலை உள்ளார போகும். இது அப்படி இல்லை, வெளியில் குகை வடிவம் தான், ஆனால் அது அங்கேருந்து கீழ் நோக்கி ஆழமான ஒரு குழியாக போகும். அது அவங்க பாட்டம்லெஸ் பிட் அப்படின்றாங்க. இது வரைக்கும் அதனுடைய ஆழம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலையாம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது பாதாளத்தின் வாசல்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா அதை பார்க்க முடியும், அந்த இடத்த நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதை பாதாளத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அங்கே பனியாஸ் அப்படின்ற பேன் காட் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியலல்ல. அந்த இடத்துல நிற்க வச்சு தான் அந்த சம்பவம் நடந்தது. கேட்கும்போது எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ பேன் காட் அப்படின்னா நான் தான் நினச்சேன், இதெல்லாம் பேன் காட் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு பேர். அப்படின்னா அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, பேனிக் அப்படின்ற வார்த்தையின் சுருக்கமாக பேன் காட். பேரே பேனிக்கா, டென்ஷன், பயம், இதுதான் அந்த தெய்வத்தினுடைய பேரே இதுதான். பேனிக்ன்றது சுருக்கி பேன் காடுன்னு வச்சுருக்காங்க. பாதி உடம்பு மனுஷ உடம்பு, மீதி உடம்பு ஆட்டினுடைய உடம்பாக இருக்கும். 2 கொம்பு இருக்கும், ஆட்டோட வடிவத்தில் தான் இருக்கும். அந்த தெய்வத்திற்கு அவர்கள் அங்கே ஆடுகளை பலி கொடுத்து பயங்கரமாக அந்த விழா எடுக்கிறது, அங்கே அந்த பூஜைகள் பண்ணுறது எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல ஆடுகளை பலி கொடுத்து அந்த ஊற்றில் தூக்கி போடுவாங்களாம். தூக்கி போடும்போது அந்த பலி கொடுக்கப்பட்ட ஆடு அப்படியே தண்ணியாக மூழ்கி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா தெய்வம் அவங்க பலியை ஏற்றுக்கொண்டது. அது மிதந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா தெய்வம் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பிசாசை அவங்க அந்த இடத்துல வழிபட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பேரே பாதாளத்தின் வாசல்னு வைத்தாங்க. இன்னொரு நம்பிக்கை அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா தெய்வங்களும் அந்த பாதாளத்தின் வாசல் வழியாக வின்டர் சீசனில் பாதாளத்துக்கு போயிருமா. அதனால இங்கே எங்கேயுமே செழிப்பு இல்லையா, எல்லாம் ஐஸ் கட்டியாக இருக்குதான். அந்த வசந்த காலம் வரும்போது அது எல்லாம் அங்கேருந்து மேலே எழும்பி வசந்த காலத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி இதுக்கு திருவிழா எடுக்கிறதுன்னு எல்லா காரியங்களும் அங்கே நடந்திருக்குது. தேவனுடைய பார்வையில் மிகவும் அருவருப்பானதாக இருந்திருக்குது. அப்படிப்பட்ட பாதாளத்தின் வாசல்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல வச்சு இந்த கேள்வியை கேட்குறாரு. கேட்டுட்டு பகிரங்கமாக அங்கிருந்த அத்தனை பிசாசுகள் காது கேட்க பேதுருவை பார்த்து சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊர்லையும் இருக்குங்க, நீங்கள் அங்கே மட்டும் சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே வலுசற்பத்துருவை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஊருக்கு ஊர் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற அப்படிப்பட்ட பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வது இல்லை. இன்னைக்கு கர்த்தரை தான் சொல், நீங்கள் பேதுருவாய் இருக்கிறீர்கள், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இங்க இருக்கிற பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் அதை மேற்கொள்வது இல்லை. ஸோ இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்கள் புரிந்து அதை வாசிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். கடைசியாக என்னுடைய உதாரணம், நல்ல நல்ல காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பேதுருவை போல என்னை அழைத்தார் எல்லாமே சொன்னேன் இல்லையா.
பேதுருவை போல நான் தேவனை மறுதலித்த காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு எங்களுடைய லைஃப்பில், என்னோடய லைஃப்பில் மேபி ஒரு 6 வருஷங்கள் இருக்கும். ஜான் பிளெஸி வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பயங்கர சண்டை வந்துச்சு அப்படின்னா பல நாள் அப்படியே மனசுக்குள்ளே போட்டு புதைத்து வைத்த சில காரியங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்கள். எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகும் தெரியுமா, அதுக்கு மேலே தாங்கிக் கொள்ள முடியலன்னு பர்ஸ்ட் அவுட் ஆகும்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் தாங்கிக் கொள்ள முடியாமல் பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 2-3 பேர் ஓடி வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்படி நடந்ததே கிடையாது. ஆனால் அன்னைக்கு அவங்க ஒரு 2-3 பேர் ஓடி வந்துட்டாங்க. என்னுடைய அந்த வேதனை தாங்க முடியல. ஏன்னா நான் எப்பயுமே சொல்வேன், எங்கள் அப்பாட்டையுமே சொல்வேன், நான் உங்களை நம்பி கல்யாணம் பண்ணலை, நான் உங்களை நம்பி அப்படி இல்லை, ஆண்டவரை நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நான் உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாருமே என்னை வந்து ஒரு வகையில் வந்து ரொம்ப காயப்படுத்தின ஜனங்கள் தான். ஸோ நான் உங்களை தான்ப்பா நம்பி வந்திருக்கேன், ஒவ்வொரு விஷயத்துக்குமே சொல்வேன் நான். அப்படி இருக்கும்போது அதில் சில பிரச்சனைகள் வந்து தாங்க முடியாமல் போனப்போ என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அந்த 2-3 பேரை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன் நான், வேகமாக அவங்கக்கிட்ட, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்காதீங்க, போதும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்காதீங்க. இந்த வார்த்தை ஏன் என் வாயிலேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அதை சொல்லி முடித்த பிறகு பூகம்பமாக இருந்த எங்கள் வீடு அப்படி அமைதியாயிடுச்சு. ஒரு சத்தம் இல்லை, எல்லாமே நார்மலான மாதிரி அவங்களும் போயிட்டாங்க. அதன் பிறகு நான் இருதயத்தில் வாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதன் பிறகு உட்காந்து நான் அழுகிறேன். நான் ஏன் ஆண்டவரே சொன்னேன், நான் ஏன் இப்படி சொன்னேன், ஏன் என் வாயில் அந்த வார்த்தை வந்துச்சு, இந்த அளவுக்கு நான் ஏன் ஆண்டவரை நெருக்கப்பட்டேன், என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. ஆதங்கம் என்னன்னா, என்னை நேசிக்காத சிலருக்காக, என்னை வந்து புரிந்து கொள்ளாத சிலருக்காக, என்னை நேசித்த தேவனை போய் நான் இப்படி சொல்லிட்டேனே, நான் ஒரு நாளும் அப்படி சொன்னவ கிடையாது. யார்கிட்டையும் போய் என்னை ஜஸ்டிஃபை பண்ண முடியல. என் மனசில் என்ன இருக்குது யாரும் சொல்லி கேட்க போகிறதில்ல, புரிந்து கொள்ள போகிறதில்ல. அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து அழுகிறேன். ஆனால் எங்கள் வீடு அமைதி ஆயிடுச்சு, பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஏற்றுக்கொள்ள முடியல. அடுத்த நாள் திருப்பி எல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் என் மனசு கடந்து பட்ட பாடு நீங்கள் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நான் இங்கே ஈஸியாக சொல்லிகிட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால் அதை விட்டு மீண்டு வர முடியாமல் நான் துடித்தது அநேகம். ஆண்டவரே நான் இப்படி சொல்லிட்டேனே, இப்படி நான் பேசிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் அடுத்த நாள் என்னால் இப்போ ஜெபிக்க முடியாது, கரெக்டாக ஜெபிக்க முடியல, பேச முடியல, சிரிக்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அழுது கொண்டு இருக்கும்போது என்னை தேற்றுவதற்கு இப்போ யாரால் முடியும்? கர்த்தரால் மட்டும்தான் முடியும். மறுபடியுமாக கர்த்தருடைய சத்தம் எனக்கு தெளிவாக கேட்குது. ஏன் இன்னும் அழுதுட்டு உட்காந்துருக்கிற? இல்லை, என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க ஆண்டவரே, நான் எப்படி உங்களை பார்ப்பேன், நான் ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன், நான் என்னால் முடியாது, உங்களை பார்க்க முடியாது. ஒரே வார்த்தை தான், இனி ஒரு முறை என்னுடைய பேதுருவை குறை சொல்லாத. என் தேவன் என்கிட்ட உண்மையாக பேசின வார்த்தை. ஏன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க, பேதுருன்னு சொன்ன உடனே 3 தடவை மறுதளிச்சான், அவ்வளோதானே தெரியும். ஆனால் மறுதளிச்ச பேதுரு என்ன சூழ்நிலையில் மறுதளிச்சிருப்பாருன்னு யாராவது யோசிச்சோமா? அதன் பிறகு பேதுருடைய இருதயம் எப்படியெல்லாம் குத்தப்பட்டிருக்குன்னு யோசிச்சோமா? அதையும் நீ அனுபவித்துப்பார். இனி ஒரு முறை அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய பேதுருவை குறைவாய் சொல்லாத, என்னுடைய பேதுருவை குறைவா சொல்லாத. எவ்வளவு உரிமை பாராட்டினார் தெரியுமா? பேதுரு இயேசு கிறிஸ்துவை நேசித்ததை விட தேவன் பேதுருவை நேசித்தது அளவிட முடியாதது. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா? நீ வேதனைப்படுவதை பார்க்கிலும் அதிகமாக பேதுரு இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். ஐயோ, என் தேவன் அப்படி சொல்லிட்டோமேன்னு ஒவ்வொரு நாளும் பேதுரு குத்தப்பட்டான். அந்த பேதுருவை நான் தப்பாக நினைக்கல, நான் உன்னையும் தப்பாக நினைக்கல. இதுக்கு மேலே நீங்கள் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு முறை எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்லாதன்னாரு. அங்கே வச்சு சொன்னார். ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வச்சு மட்டும் ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணாதன்னு சொன்னார். நீ எவ்வளோ நேசிக்கிறன்னு உனக்கு தெரியுதில்ல. இதே போல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து பார்க்கிற தேவன் நான். நமக்கு ஈஸி. ஒருத்தவங்களை ஒரு விஷயம் நடந்த உடனே அவங்களை இப்படித்தான்னு சொல்கிறது ஈஸி. அவங்க சுச்சுவேஷனில் போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. அன்னைக்கு கர்த்தர் சொன்னார், என்னுடைய பேதுரு, அவர் சொன்ன வார்த்தை, ஹவு மச் ஹீ லவ்ஸ் பீட்டர்.
என்னுடைய பார்வையில் சாதாரண ஒரு பேதுரு, ஒரு மீன் பிடிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்து ஓடி போனவன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் என்னுடைய பேதுரு. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணினாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, எனக்கு தெரியுமா, நீ ஏன் கலங்குற, நீ எழுந்துரு. அதுதான் அன்றைக்கி தேவன் சொல்லி என்னை தேற்றினது. அதுதான் இப்போ வரைக்கும் என்னால் அந்த சம்பவத்தை மறக்க முடியல தான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் அன்னைக்கு பேதுரு மறுதளித்த போது இயேசு கிறிஸ்து பேதுருவை பெந்தைக்கோஸ்தே நாள் பிரசங்கியாக தான் பார்த்தாரே தவிர மறுதளித்த பேதுருவை பார்க்கலை. இத்தனையும் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நானும் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து நிற்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் எப்படி புடமிடப்படுறீங்க, எதை தாண்டி வரீங்க, எப்படிப்பட்ட சுச்சுவேஷனை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறீங்க, கர்த்தருக்கும் அந்த ஊழியக்காரனுக்கும் மட்டும்தாங்க அது தெரியும். நீங்கள் உட்காந்து ஈஸியாக பேசிட்டு போயிடலாம், இது சரியில்லை, அது சரியில்லை, இது தப்பு, அது தப்பு, அவன் இப்படி, அவன் அப்படி. போய் பாருங்கள் அவங்க சூழ்நிலைகளுக்குள்ளாக. அவங்களும் மனுஷங்க தான், அவங்க வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி தான் ஒருத்தவங்களை கொண்டு வந்து தேவன் அங்கீகாரம் கொடுத்து முன்னாடி நிற்க வைக்கிறார். ஈஸியாக யாருமே வந்து நிற்க முடியாது. அதுவும் கர்த்தருடைய பலிபீடத்தில் நிற்கவே முடியாது. என்ன சோதனை தெரியுமா? அது முடிந்த பிறகு 2 நாள் ஆகுது, தேவன் தேற்றிட்டாரு. கரெக்டாக என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு. சாம் அண்ணன் வந்துட்டு குளோபல் ப்ரேயர் ஆரம்பிக்கிறாரு, அதை இங்கிலீஷில் தான் ஜெபிக்கணும். இங்கே வந்து டீம் காலே பிரதர் வர்ஷிப் பண்ணிடுவார், இங்கிலீஷில் ஜெபம் பண்ணுவதற்கு யாராவது ஒருத்தர் வேணும், நீ வந்து ஜெபம் பண்ணு. எப்படி போய் ஜெபிப்பேன்? என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னால் இனி ஜெபிக்க முடியாது. என் மனநிலைமை யாருக்கும் புரியலை, எதுவுமே பேச முடியாதுன்ட்டேன். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், எதுவும் அக்யூஸ் பண்ணலை, எதுவும் பண்ணலை, நீங்கள் தான் காரணம், நான் தான் காரணம், எதுவும் சொல்லலை. இத்தனைக்கும் அந்த பிரச்சனைக்கு காரணமான நபர்கள் இன்னும் என் வீட்டுக்கு வராங்க போகிறாங்க, எல்லாமே இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் என் மனசில் இந்த வழி வருது, அது என்ன பண்ணுறது? ஆனாலும் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்தினார். ஸோ அவங்கள்ட்ட என்ன பண்ணேன், உண்மையிலேயே ப்ரேயர் பாயிண்டெல்லாம் இங்கிலீஷில் எழுதி அவங்க கையில் கொடுத்து, நீங்கள் போய் வாசிச்சிருங்க, என்னை மட்டும் ஜெபிக்க கூப்பிடாதீங்க, என்னால் முடியாது, நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். 2 வாரம் போச்சு. அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரதர் இல்லை, வர்ஷிப்க்கு ஆள் இல்லை, நானே இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. ஒரு நெருக்கமான சுச்சுவேஷன் வந்தபோது கர்த்தர் சொன்னார், இதுக்கு மேலே நீ உட்காராத, உனக்கு இந்த அழைப்பை நிர்ணயம் பண்ண உடனே பிசாசு உங்ககிட்ட போராட வந்துட்டான். நீ விழுந்து போனது பிரச்சனை இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, நீ விழுந்து போனது பிரச்சனை இல்லை, இங்கேயே உட்காராம நீ எழுந்துரு. இது உனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அழைப்பு, இது நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம். எப்படியோ தைரியத்தை வரவழைச்சேன், போனேன். 6 இயர்ஸ் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த ஊழியம் தடை இல்லாமல் அந்த குளோபல் ப்ரேயரில் அந்த சிஸ்டர்ஸோடு சேர்ந்து தேசங்களுக்காக ஜெபிக்கும் படிக்கு. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் தவறி போகிறீங்க, ஒரு பெரிய பாவத்தை நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க செய்யணும்னு, ஆனால் விழுந்து போகிறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய திட்டத்தை ஆல்ரெடி தேவன் உங்களுக்காக வைத்து இருக்கிறார். சும்மாலாம் பிசாசு வந்து போராட மாட்டான். சும்மா உங்களை கீழே தள்ளி பார்க்க அவனுக்கு வேலை இல்லையா? ஒரு பெரிய அழைப்பு உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா தான் உங்களை கீழே விழ தள்ளுவதற்காக பிசாசு போராடுவான். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், விழுகிறது பிரச்சனை இல்லை, விழுந்தாலும் திருப்பி எழுந்து கர்த்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்குன்னு அவர் நியமிச்சதை செஞ்சு முடிச்சுட்டு பிசாசு முகத்தை பார்த்து சிரிச்சிருங்க. உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணி பார்த்துக்கோ. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் விழுந்தாலும் என்னை தூக்கிவிட கர்த்தர் இருக்கிறார். உங்களை பற்றி நீங்களே மனக்குறைவாக நினைக்காதீங்க. திரும்ப நான் பாவம் பண்ணேன், தப்பு பண்ணேன் நினைக்காதீங்க. பேதுருக்கு அந்த எண்ணத்தை மாற்றுபடிக்கு தான் நீங்கள் நல்லா கவனித்து வாசிச்சிங்கன்னா யோவான் 21வது அதிகாரத்தில் தெளிவாக ஆண்டவர் கேட்பார் பேதுரு கிட்ட, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆண்டவருக்கு தெரியும். அங்கிருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரை பார்க்கிலும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் நேசித்தார்ன்றது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஏன் தெரியுமா கேட்டார்? பேதுருக்கு புரிய வைக்க, நீ உண்மையிலேயே என்னை நேசிச்சுட்டு தான் இருக்க, ஒரு முறை தப்பு பண்ணேன்னு ஓரமாக போய் உட்காராத. அவருக்கு புரிய வைக்க, உலகத்தாருக்கு புரிய வைக்க, அந்த அப்போஸ்தலர்களுக்கு புரிய வைக்க, 1000 வருஷம் கழித்து வந்து வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் புரிய வைக்கும் படிக்கு பேதுரு என்னை நேசித்தது உண்மைதான். அவன் மறுதளிச்சதை வச்சு அவனை நீங்கள் யாரும் வந்துட்டு தவறாக சொல்லாதீங்க. ஒவ்வொரு அப்போஸ்தலனுக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக தேவன் வைராக்கியம் பாராட்டுகிறார். நாம் எப்படி பேசினாலும் சரி, மறுதளிக்கிற எல்லாருமே பேதுரு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது பேதுருவா யூதாசான்ற ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கொடுக்க வேணாம். அவ்வளவுதான் என்னுடைய காரியம். அது தேவனுக்கும் அவர்களுக்கும் உண்டான காரியமாக இருக்குது. ஸோ இதுதான் பேதுருனுடைய லைஃப்.
இதை நீங்கள் மறுபடியும் கூட கேட்டு பாருங்கள், உங்கள் லைஃபோட ஒப்பிடுங்க. எங்கே நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளணும், எங்கே நீங்கள் திரும்பி எழுந்து ஓடணுன்றதை முடிவு பண்ணி நாம் கர்த்தருக்காக ஓடி செயல்படுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்கே விழுந்து போனாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை மீண்டுமாக தூக்கி எடுக்கிற தேவன் அப்பா. அப்பா, ஒருவேளை இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்களுக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குமானால், வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிசாசினுடைய போராட்டத்தில் அவர்கள் விழுந்து போய் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை கை தூக்கி எடுக்கிற கர்த்தர் அருகில் இருக்கிறீர் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கட்டும் ஆண்டவரே. மீண்டுமாக விழுந்த இடத்திலிருந்து எழும்பட்டும் அப்பா. வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் அவங்களுக்காக வைத்திருக்க லக்கை நோக்கி அவர்கள் தொடர்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. சாத்தானை ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் நியமித்த சகலத்தையும் செய்து முடிக்கும் படிக்கு ஒவ்வொருத்தருக்கும் பலன் கொடுங்கப்பா. விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். விழுந்து போன ஊழியக்காரர்களை எடுத்து கட்டுவீராக. இன்றைக்கு நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஒவ்வொருத்தரையும் எடுத்து கட்டுங்கப்பா. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. அழைத்த அழைப்பை அவர்கள் நிறைவேற்றும் படிக்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.